ஓகே கேஸ், டுடே என்ன இந்த வீடியோலேருந்து என்ன எடுத்துக்கலாம், என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். நேஸ்டாக்கில் ஓகே ட்ரேட் பண்ணலாம் ஐடியா இருக்கும். நான் பட் அதில் என்ன மாதிரி செட்டப் எடுக்கலாம், எப்படி மூவ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் வியூ இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். பட் சில பேர்த்துக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, நேஸ்டாக்கில் பண்ணலாம்னு ஐடியா, பட் அதில் என்ன செட்டப் கொண்டு போகலாம், அது எதனால் அந்த நேஸ்டாக் எடுக்கலாம், கோல்டு ஹீரோ எஸ்டிசிபி அதெல்லாம் விட்டுட்டு எதுனால நேஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேள்வி இருக்கும். இந்த எல்லா கேள்விக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச சில டாப்பிக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே இந்த இது கொஞ்சம் இப்படி போகலாம், கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சில இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து என்ன டாபிக் இருக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு அதை வச்சு மூவ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒய் கொஸ்டின் ரைட்டான்னு தெரியல, பட் பரவாயில்ல. நேஸ்டாக் எதுக்காக எடுக்கிறது அப்படின்னு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். எதனால இதுவரை நேஸ்டாக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குமா கேட்டால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். எதனால நேஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்கா, நேஸ்டாக்கு எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னாக்கா, மார்க்கெட்டு நல்ல வால்யூமாக இருக்கும். அப்சைடுனா அப்சைடே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான், டவுன் சைடுனா டவுன் சைடே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு சின்ன இந்த இது எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட்டு அப் சைடு இல்லை டவுன் சைடு எதாக இருந்தாலும் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். எதுன்னு கேட்டிங்கன்னா நேஸ்டாக் மற்ற பேர் போகுமான்னு கேட்டால் போகும், ஆனால் எல்லா டைம் போகுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு. இந்த நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வால்யூம் நல்லா பிச்சுக்கிட்டு போயிடும். இதுலேருந்து என்ன பண்ணாக்க, இப்போ நீங்கள் ஐஆர்ஐஆர் இல்லை ஆர்டர் பிளாக் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓகே, அதை ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல வால்யூம் இருக்கும், நல்லாவே உங்களுக்கு ஒரு மூவ் கிடைக்கும். இவ்வளோ நான் பண்ணாத ஏய் 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 சும்மாரியா, இன்னும் தீக்கிறேன் தீக்கிறேன். எஸ்சிட்டாலுமே ஓகே. ஆ ஓகே, யூஸ் பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி இது பண்ணும்போது நேஸ்டாக் எதுக்காக செலக்ட் பண்ணுறோன்னு கேட்டால் நல்ல வால்யூமாக இருக்கும். அப்படி வால்யூமாக இருக்கும்போது வெயிட் பண்ண எஸ்சிட்டு எஸ்சிட்டு வெள்ளை இப்போ யூஸ் பண்ணி பாரு, கண்ட்ரோல் ஆகுதா? ஒரே நிலவை. ஓகே, அதனால தான் நேஸ்டாக்கே நம்ம யூஸ் இந்த இதுக்கு ஏன் நேஸ்டாக் எடுக்கலாம்னா, அது ஒரே ஒரு ரீசன், வால்யூமாக இருக்கும். நீங்கள் ஒரு செட்டப் பிடிச்சீங்கன்னா அது அந்த சைடு கண்டிப்பாக மார்க்கெட்டு ஒரு சைடு பிக்கப் ஆகி போயிட்டே இருப்பான். என்ட்ரியை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான செட்டப்பு கண்டிப்பாக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நேஸ்டாக் செலக்ட் பண்ணுறது காரணமே இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன மாதிரி செட்டப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா செட்டப் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதில் என்ன ப்ரொவைட் பண்ணி கேட்டிங்கன்னா, ஐஆர்எல் இஆர்எல் கண்டிப்பாக அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான், நீட்டாகவும் இருக்கான். ஓகேவா? அது ஒரு விஷயம். இன்னொன்று இது ஓகே, இது ஐஆர்இஆர் பண்ணப்பா, இதில் என்ன டைம் ஃப்ரேமில் எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, 4 hour 15 minutes 1 minute. ஓகேவா? ஏன் இதில் 4 hour கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் இது 15 minutes 1 minute கேட்டிங்கனாக்க, இது நல்லா வால்யூமாக இருக்கும். இதில் நீங்கள் 1 minute அந்த அளவுக்கு ட்ராப் நடக்கும், என்ட்ரிக்கு போட்ட உடனே எஸ்எல் நோக்கி போவான், அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேன். என்ட்ரி கரெக்டாக கொடுத்தானா கண்டிப்பாக டிபி நோக்கி சர நல்ல வால்யூமான ஒரு மூவ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த இதில் அந்த அதிக எஸ்எல் ஸ்டாப் கன் நடக்கும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதிக சான்சஸ் இருக்காது. ஒரு ஐஆர்ஓ பிடிச்சி நீட்டாக 1 minute ஒரு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேலிடான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப்பாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஐஆர் கற்றுக்கிறீங்கனாக்க இந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டோட டேரக்ஷனை பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது கேங்காக தான். ஓகே, கேங்கானாலும் பரவாயில்ல. அப்புறம் என்னன்னாக்க, இந்த ப்ரீவியஸ் டே கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கானா அப்படி பார்த்துக்கலாம். அதுதான் ஈஸியான ஒரு விஷயம். இந்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் டே கேண்டில் அதிகபட்சம் எப்படி இருக்கும்? ஒன்று இந்த ப்ரீவியஸ் கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்க இந்த கேண்டிலோட லோவை தூக்கிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம் என்ன நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை கண்டிப்பாக மார்க்கெட் தூக்குவான் எப்பவுமே.
அது 80% நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க தான் ப்ரீவியஸ் டேயோட ஐயோ லோவோ இருந்தானா கண்டிப்பாக அதை தூக்கிட்டு தான் நெக்ஸ்ட் மூவே போவான். அதை விட்டுட்டு இந்த இன்சைட் பாரு இல்லை அதை ஐயை தூக்காமல் மார்க்கெட் மூவ் பண்ணுவான்னா ஒரு 2-3 இடத்துல மட்டும் அந்த 10 இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு வரைக்கும் நான் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் கேட்டால் கண்டிப்பாக செல் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, இது வரைக்கும். இப்போ செஷன் டைம் என்னது, ஏதோ ஒரு டைம். ஓகே, அதில் 15 மினிட்ஸ் டைமில் வெயிட்டி செஷன் டைம் 11. ஓகே, 11 மணி. ஓகே, கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருங்க. அதில் ரீசெண்டாக கிடைக்கிற ஒரு 15 மினிட்ஸோட ஒரு ஐஆர்எல் அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கான். ஓகே, இதுக்கப்புறம் அந்த 11:30க்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு 15 மினிட்ஸோட ஐஆர்எல்லே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அபியஸ் சான்சஸ் டீப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே ஒரு மைனராக ஒரு இம்பேலன்ஸ் இருக்கான், அடுத்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கான். ஓகேவா, இந்த 2 இம்பேலன்ஸில் ஏதோ ஒரு இம்பேலன்ஸை தொட்டுட்டு மார்க்கெட்டு கட்டாயம் போவான். நான் நிமிட்டு. ஓகே, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இந்த இம்பேலன்ஸுக்கு அடுத்த கேண்டிலே ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஓகே, இதுதான் கேண்டிலோட ஐ 12 போயிட்டு ஐஆர் தொட்டு க்ளோஸ் வைக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாடி க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துல தான் வைக்கிறான். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இஆரில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, இந்த இடத்துல இஆர் எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போடுற ரிஸ்கான்னு கேட்டு கண்டிப்பாக ரிஸ்க் தான். ஏன்னாக்கா இஆர் எடுத்துட்டு ஏன்னா ரிவல்ஸை வைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகாமல் நெக்ஸ்ட் இஆர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தானா கண்டிப்பாக அதில் என்ட்ரி போகலாம், பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 15 டைம் ஃப்ரேமில் போயிட்டு அடுத்து ஏதாச்சும் ஐஆர் இருக்கானா பார்ப்போம். செல் சைடு மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னாக்கா மார்க்கெட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்க கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். செல் சைடு செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல செல் சைடு ஐஆர் கிடைக்கிறானா மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு ஐஆர் இருக்கான். ஓகே ஓகே, அடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஐஆர் கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டேன். இந்த 2 ஐஆரில் ஏதாச்சும் ஒரு ஐஆரில் தொட்டுட்டு 1 சோர்ஸ் வச்சானா கண்டிப்பாக டிபி போவானான்னு கேட்டால் கண்டிப்பாக போவோம். 1 போயிட்டு அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக்கப் பிளாக்கு. பிரேக்கப் பிளாக்ல என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பிரேக்கப் பிளாக்ல என்ட்ரி போடுறேன். அது உங்களோட சைஸ், எந்த இதில் நீங்கள் என்ட்ரி போடுறேன் எக்ஸ்கிரிப்ஷன் அது உங்களோட இது. பிரேக்கப் பிளாக்ல என்ட்ரி அதிகபட்சம் 1:2.5. அடுத்து இஆர் வர டார்கெட் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே அடுத்தபட்சம் வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட் ரன் பண்ணி விட்டீங்கன்னாக்க ஓகே டிபி அடுத்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அடுத்து ஏதாச்சும் ஐஆர் கிடைக்கலாம் பாருங்கள். ஏன்னாக்கா நீங்கள் அடுத்தடுத்து என்ட்ரி போகலாம், பட் உங்களோட ரூல்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எதனால் நான் நாஸ்டாக்ல பிக் ப்ரீமியம்ஸில் போய் இந்த இடத்துல ஒரு ஐஆர் கிடச்சிருக்கானா இனி 1 நிமிஷத்தில் போயிட்டு அந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கலான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே 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 ஓகே, இங்கே எடுத்துட்டான். ஓகே, நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்க இந்த இடத்த ஐஆர் மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த இதில் பிரேக்கப் பிளாக். ஓகே, ஆனால் பிரேக்கப் பிளாக்ல பாடி க்ளோஸ் வச்சானா வைக்கல, விக்கு மட்டும் தான் விட்டுருக்கான். இப்போ பாடி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போ இந்த விக்கு விட்டுக்கானா, அப்போ இது கீழே பாடி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பாடி க்ளோஸ் வச்சிட்டான். பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, அப்போ டார்கெட்டு இஆர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5% 1:2.5 மூவ் பண்ணுங்க. என்ட்ரி இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கும், அப்படின்னா திரும்ப வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தேவையான இடத்துக்கு போயிட்டு ஓகே இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரி முடிச்சு அடுத்து 15 மினிட்ஸில் வேறு ஏதாச்சும் ஐஆர் கிடைக்குதா பாருங்க.
அது எது வரைக்கும் கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்குற வரைக்கும். ஏன் இது இந்த லோனாக்க இந்த லோவை தூக்குனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் பை சைடுக்கு மாறலாம், இல்லை செல் சைடே கண்டினியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பட் இந்த லோவை தூக்குற வரைக்கும் செல் சைடு தான் மார்க்கெட்டு வால்யூமாக இருப்பான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒன்லி செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கும். இல்லை ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு 15ஸில் ஒரு ஐயாவில் என்ட்ரி பிடிச்சீங்கன்னாக்க இதுவரை டீ வச்சுக்கலாம். ஆனால் அது ரிஸ்க்கு, திரும்ப வந்து எஸ்எல் அடிப்பான். அப்படி தரணும் 2.5 கிடச்சிட்டானா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்கிட்டேன், பட் பாடி க்ளோஸ் வைக்கல. இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கான். இப்போ இதில் போகலாமா போகக்கூடாதா கேட்டிங்கனாக்க அவாய்ட் பண்ணிக்கேன். ஏன்னாக்க இப்போ இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்கிட்டானா இது இவன் இப்படியே ரிவல்சல் அடிச்சுட்டு ரிவல்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்க இது ஒரு கேண்டிலு, சிஆர்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இது கேண்டிலு, இந்த கேண்டில் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, இது ப்ரீவியஸ் டேயோட கேண்டில். இப்போ கரண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இது இப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த லோவை தூக்கிட்டு அப்படியே டோச் ரிவல்சை கேண்டில் வைக்கலாம். அதாவது லோ ஸ்வைப் பண்ணிட்டு பாடிக்குலஸ் மேலே வச்சானாக்கா அப்போ இந்த இடத்துல எடுக்கிற என்ட்ரினா தேவையில்லாமல் அடிவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கிற ஒரு 15ஸில் ஒரு ஐஆரில் பிடிச்சிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலிடாக இருப்பான். இப்போ ஒரு இதுக்காக இந்த இடத்துல சும்மா ஒரு டெமோவாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இருக்கா போகிறேன். இந்த இடத்துல இந்த ஐயா தூக்குனாக்கா 1 நிமிஷத்தில் கிடச்சானா போகலாம். ஓகே, அவன் இந்த இது எடுக்கல, எப்போ எடுக்கலாம் பார்ப்போம். அதை தாண்டி வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐயாயிரம் கிடைக்கிறான், இதில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஓகே, அப்படி வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். மற்ற இடத்துல இருந்தால் திரும்ப அடிச்சா பாருங்க. இதனால தான் இந்த ப்ரீவியஸ் கீழே வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுறதுன்னு சொல்கிற காரணமே இதுதான். இப்போ ரேண்டமாக ஒரு பிளேஸ் போவோம். ரேண்டமாக ஒரு பிளேஸு. ஓகே, என்ன டேட்டு? 2021 11. இதில் 2008 வந்துக்கிறோம். ஓகே, இந்த இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொன்னீங்களேன், இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போகிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எப்போ இந்த செட்டப் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பான்னு கேட்டிங்கனாக்க அந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை எடுக்காமலே வந்து நடுவில் கிரியேட் பண்ணிருப்பான். அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ இப்போ செல் சைடு இருக்கான். அப்போ ப்ரீவியஸ் டேயோட லோவை தூக்குறதுக்காக வர்றதுக்கு முன்னாடி வர இருக்க 50 மினிட்ஸோட ஒரு ஐஆரில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக வேலிடாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் காலையிலே எடுத்துட்டான். ஸோ இந்த நாளில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், எடுத்து தான் ஆவேன் அப்படின்னு போனீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ரிஸ்க்கு நிறைய பொறுத்தவரை. ஏன்னா டைரக்ஷன் கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. அடுத்த இதுலேயே அவன் கொண்டு வந்துட்டு கீழே நிப்பாட்டிட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல, ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் இதை அந்த மாதிரி இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போ உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ தூக்காம அந்த மாதிரி இருக்கும் அன்னைக்கு நாளில் நீங்கள் போய் என்ட்ரி எடுங்க, செம்ம வேலிடாக இருக்கும். இப்போ இந்த நாள் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அடுத்த நாள் சிபிஎஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு டைம் ஸ்டார்டிங். ஓகே, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்கா 11:30 ஆயிடுச்சு. நீ இந்த 11:30க்கு அப்புறம் செல் சைடு கிடைக்கிற ஒரு 15ஸோட ஐஆரில் நீங்கள் கை வைங்க. கிடைப்பானா? சரிதான் இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு மைன்யூட்டாக ஒரு 5000 கிடச்சிருக்கான். சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் 5000 கிடச்சிருக்கால, கம்பர்மேஷன் பாருங்க, கிடைச்சு இந்த அளவுக்கு இல்லை தெரியல. ஓகே, இந்த அளவுக்கு இல்லை. அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் லோ டைமில் போயிட்டு என்ட்ரிக்கு பாருங்க, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு டிங் 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 டிங். ஓகே, இதுவே உங்களுக்கு ஒரு பிரேக்கப் பிளாக் தான். ஓகேவா? பிரேக்கப் பிளாக்கு இந்த இடத்துல இருந்து என்ட்ரி இவன் ஸ்டாப் லாஸ் அபோவ். ஆனால் இது கொஞ்சம் போலாரான இதாக இருக்குது, இந்த ரிஸ்கி தான். ஸோ பார்த்தா வச்சுக்கோ. 2.5% ஸ்டார் கட்டு விஆர் வர வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறான் பார்க்குறோம்.
நன்றி டியராகலாம். ஓகே. சோகமான விஷயம் என்னன்னா ராட்சஸை காப்பாற்ற முடியாத மாதிரி தான் இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகல, அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எனக்கு டைம் ஓவராக இருக்கும். எனக்கு இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேங்கன்னு நல்லா தெரியும். ஓகே, தேங்க்ஸ்.